விழாவின் கதாநாயகராக வீட்டிற்கும் சகோதரர் எம்எம் நசீர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பிரதமாதிகள், விஸ்வநாதிகள், கௌரவாதிகள் உட்பட போர் பிரமுகர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்வில் நான் கலந்து இந்நூலின் விமர்சனத்தினை வழங்க வேண்டும் என்ற சகோதரர் நசீர் அவர்கள் உரையாடிய பொழுது அதற்கு முன்பு எனக்கு செய்தியை அறிய தந்த சகோதரர் நூருல்லா அவர்கள் சொன்ன பொழுது நான் அதனை மனமாற ஏற்றுக்கொண்டேன். ஏற்கனவே கப்பா மாவட்டத்தில் கப்பல்துறை என்று அழைக்கப்படுகின்ற படகுத்துறையில் வரலாறு பற்றிய நூல் விமர்சனம் என்னால் மேற்கொள்ளப்பட்ட போது நான் கப்பா மாவட்டத்தில் வருங்கால 7 ஆண்டுகள் உதவி தேர்தல் ஆணையாளராக வீட்டிருந்த போது கப்பா மாவட்டத்தை பற்றி படிக்க கிடைத்த தகவல்களும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்னும் பல ஊர்கள் தமது வரலாற்றினை எழுத வேண்டிய நிலையில் அஷர் புகாரி அவர்கள் குறிப்பிட்டது போல கப்பா மாவட்டத்தின் முஸ்லிம்கள் என்ற ஒரு நூல் ஏற்கனவே நசீர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலங்கை முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருந்தால் அது ஒவ்வொரு ஊரினதும் வரலாற்றை கொண்டதாக இல்லை. எனக்கு தெரியும், வரலாறு என்பது ஒருவனை இறந்த காலத்திலே நிகழ்ந்து முடிந்த சில சம்பவங்களையும் சில வரலாற்று துணுக்குகளை மட்டும் கொண்ட ஒரு விடயப்பரப்பு அல்ல. இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய மிக பெரும் வரலாற்று ஆசிரியரான இப்னு கல்தூன் அவர்கள் வரலாற்றை வெறுமனே வரலாறாக குறிப்பிடவில்லை. அவர் வரலாற்று தத்துவ கலை என்றே குறிப்பிடுகிறார். அவர் வரலாற்றை ஒரு தத்துவ கலையாகத்தான் எழுதினார். அப்பாசியர்களின் வரலாற்றை பற்றி சொல்கின்ற பொழுது அப்பாசியர்கள் வரலாற்றிலே வருகின்ற பர்மனிகள் என்ற குடும்பம் ஹாரூன் அல் ரஷீத் அவர்களுடைய காலத்திலே பல்வேறு உயர் பதவிகளிலும் வீட்டிலிருந்து முழு கிலாபத்துக்கும் பணிகளை ஆற்றிக் கொண்டிருந்த பொழுது வரலாற்றிலே வருகிற எல்லா தலைவர்களுக்கும் ஏற்படுவது போல ஹாரூன் அல் ரஷீத் அவர்கள் மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக அந்த குடும்பத்தில் காலித் பர்மனி, முகமது பர்மனி, மூசா பர்மனி, ஜாஃபர் பர்மனி என்ற 4 பெரும் தலைவர்களையும் கொலை செய்யும் அளவுக்கு சென்ற பொழுது அதனை பற்றி கூறிய இப்னு கல்தூன் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வரலாற்று தத்துவத்தை சொன்னார். என்ன, பர்மனிகளின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது அவர்களின் திடீரென்று ஏற்பட்ட எழுச்சியை. எழுச்சிதான் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும். நாங்களும் அந்த தத்துவத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். எழுவது மீண்டும் விழுவதற்கு, விழுவது மீண்டும் எழுவதற்கு என்று கூறுவதை கேட்கிறேன். இவ்வாறு வரலாற்றை ஒரு தத்துவ கலையாக அவர் கொண்டார். இன்று வரலாறு தத்துவ கலைகளுக்கும் அப்பா சேர்ந்து ஒரு திறனாய்வு கலையாக, வரலாற்று திறனாய்வு கலை என்ற வடிவத்தை பெற்றது. வரலாற்று திறனாய்வு கலை என்பது ஒருவனே வரலாற்றிலே நிகழ்ந்த இறந்தகால நிகழ்வுகளை மட்டும் கூறிவிடாது, நிகழ்காலத்தின் மொழியில் இறந்த காலத்தின் மொழியில் நிகழ்காலத்தை ஒப்பிட்டு பார்த்து எதிர்காலத்திற்கு திட்டமிடுவதுதான் வரலாற்று திறனாய்வு கலை என்று கூறுவார். இன்னொரு விதத்திலே சொன்னால் வரலாறு என்பது ஒரு சமூகத்தின், ஒரு நாட்டின் காலத்தின் கண்ணாடி என்று கூறுவார். இந்த வகையில் கல்லறிய என்று அழைக்கப்படுகின்ற இந்த கிராமம் எவ்வாறு தோன்றியது, அதனுடைய கிராமத்தின் எல்லைகள் என்ன, கிராமத்தின் எல்லை விஸ்தரிப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது, அதற்கு குடியேற்றங்கள் எவ்வாறு நடைபெற்றன, அதிலே பாடசாலைகள், பள்ளிவாசல்கள், இயக்கங்கள் இப்படியெல்லாம் வளர்ந்து இது எவ்வாறு ஒரு விருட்சமாக, ஆழ விருட்சமாக கிளை நிரம்பி இருக்கின்றது என்பதை எங்களுடைய நசீர் அவர்கள் 35 ஆண்டுகளாக தகவல்களை சேகரித்திருக்கிறார்.
அவர் என்னோடு உரையாடிய பொழுது அவருடைய ஒரு இடத்திலே 1986ஆம் ஆண்டு முதலாவது அவருக்கு அந்த தீப்பொறி இந்த வரலாற்றை எழுத வேண்டும் என்ற ஒரு தீப்பொறி அவருக்குள் கலந்தது. அன்று முதல் இது வழியிடப்படுகின்ற இன்றைய வரை நான் அவர்கிட்ட கூறுவேன், என்னுடைய அரசாங்க சேவைக்கும் உங்களது வரலாற்றை தேடி அந்த காலத்துக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் 1986ஆம் ஆண்டு அரசாங்க சேவைக்குள் பிரவேசித்து 2019ஆம் ஆண்டு அதிலிருந்து வெளிவந்தவன். எனவே நீங்களும் 35 ஆண்டுகள் நேரத்தான இதற்காக பாடுபட்டிருக்கிறீர்கள். 126 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதுவதற்காக 35 ஆண்டுகள் பாடுபட்டிருந்தால் அவர் ஒரு வருடத்திலே 3 பக்கங்களுக்கு தான் தகவல்களை திரட்டியிருப்பார். எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்கிறோம். அதற்கு பிறகு அடுத்ததாக இன்னொரு 120 பக்கம் உங்களது ஊரின் பரம்பரையை கண்டுபிடித்து தனக்கே அப்படித்தான் ஒரு பாடியை அமைத்துக் கொண்டு முதலாவது ஹிதர் முகமது அலி அவர்களுக்கு ஏ என்று முதலாவது மனிதருக்கு தந்தையில் பிறந்த முதலாவது மனிதருக்கு ஏ என்று கொடுத்து அவருடைய முதலாவது பிள்ளைக்கு ஏ பி என்று கொடுத்து அவருடைய இரண்டாவது பிள்ளைக்கு ஏ சி என்று கொடுத்து இவ்வாறு அவர் ஒவ்வொரு வரையும் அடையாளப்படுத்திக் கொண்டு சென்று முழு ஊரினரும் 6 குடும்பங்களிலிருந்து தலை தோங்கிய இந்த குடும்ப விருட்சங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். முக்கியமாக நமது நசீர் அவர்களை பற்றி எனக்கு இருந்த காலமாக தெரியும். அவர் வாக்கு சபையில் வேலை பார்த்துக் கொண்டு அதே போல முக்கியமாக முஸ்லிம் கலாச்சார திரைக்களத்தில் ஒரு எழுதுனராக கடமையாற்றிய பொழுதுதான் நான் சில சந்தர்ப்பங்களில் அவரை சந்தித்தது. அவரை பற்றி நூலாசிரியரை பற்றி புத்தகத்தில் மீன்புற அட்டையிலே சகோதரி அருள்பாதர் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எடுத்து கூறியிருக்கிறார். அவருடைய முயற்சியை பற்றி கூறியிருக்கிறார். அதே போல இந்த புத்தகத்திலே முக்கியமாக முகவுரை மிக சிறப்பான முறையிலே தனக்கு உதவி செய்த அனைவரையும் மறக்காமல் முக்கியமாக தனது குடும்பத்தினர் அதே போல ஊராவர்கள் எவ்வளவு தூரம் அவர் உதவி இருக்கிறார்கள் என்பதை பற்றி ஜனாப் நசீர் அவர்கள் குறிப்பிட இந்த புத்தகத்தின் அறிமுகத்திலே பேராசிரியர் அனஸ் அவர்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் இன்று வருகை தர இருந்தவர் ஏதோ ஒரு காரணத்தினால் வருகை தர முடியவில்லை என்று எனக்கு நசீர் அவர்கள் சொன்னார்கள். கப்பல்துறை வரலாறு புத்தகம் வெளியிடப்பட்ட பொழுது அவர் சிறந்த பேசினார். அவருடைய தாக்கங்களிலே முக்கியமாக முஸ்லிம்களின் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்கள் பற்றி தெளிவாக எடுத்துக் கூறுவதோடு அதோடு வரலாறை பற்றி அவர் ஒப்பிட்டுக் கூறுவது கொண்டு இந்த வகையிலே இந்த அவருடைய அறிமுகத்திலும் அவர் கப்பா மாவட்டத்தில் கல்லறியாவில் நடந்த அந்த புவியியல் அமைப்பு, அதாவது பல மாகாணங்களை ஒன்றிணைக்கின்ற அனுராதபுரம் தொடர்ந்து யுகங்களும் காலம் முதல் இலங்கை மாயாவத்தை அதாவது கோட்டை சீதாவத்தை ராஜ்யங்கள் வரை அந்த ஒரு பாதையாக இது அமைய பெற்றிருப்பது மிக அழகான முறையிலே நசீர் அவர்கள் வரலாற்றோடு எடுத்து கூறியிருக்கிறார்கள். இதனை அனஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் இங்கு பல ராஜாக்கள் போன ராஜ பாட்டைகள் இந்த பகுதிகளில் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். ஏனென்றால் பல ரஜமகா விகாரைகள் என்று அழைக்கப்படுகின்ற ராஜாக்களினால் இலங்கையின் அரசர்களினால் பரிபாலிக்கப்பட்ட ரஜமகா விகாரைகள் அத்தனைகள் அடுத்தது வாரணை அதனை அடுத்து கேரள போன்ற ரஜமகா விகாரிகள் இருப்பதனால் கட்டாயம் அந்த பகுதிகளில் அதற்கு பக்கத்திலே ஒரு நபர்கள் ராஜ்யம் இருந்தது, யாபோகுவ ராஜ்யம் இருந்தது, பனகசுவர்கள் ராஜ்யம் இருந்தது, அதற்கு அன்றாவது ஒரு ராஜ்யம் இருந்தது. எனவே இந்த ராஜ்யங்களின் ஒரு பாதையாகவே இன்னும் அனுராதபுரத்துக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு செல்வதாக இருந்தாலும் கல்லறையினூடாக நாகமலை வாரியப்படை கொண்டு அனுராதபுரத்தினூடாக செல்வது. அந்த வகையில் கல்லறை ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கஹடோவிட்டா போன்ற 80 கிராமங்களை போன்று ஒதுக்கப்புறத்தில் அமையாமல் ஒரு மெயின் ரோட்டுக்கு மிக அண்மையாக அமைந்திருப்பதை இன்னும் அதனுடைய முக்கிய நிலை முடிவுகள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அண்மையிலே நாங்கள் கண்டோம் ஹைவே அழைக்கப்படுகின்ற எக்ஸ்பிரஸ் வே பகுதி
பாதை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இப்பொழுதெல்லாம் கல்லறை மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் கல்லறைக்குள் பிரவேசிப்பதே மிகச் சிறப்பான ஒரு காரியமாக மாறியிருந்தாலும் அவர்கள் ஊருக்குள் நிறைய பேர் ஊரினூடாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வர்த்தக சமூகமாகி எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். நான் இந்த இடத்தில் ஒன்றை கொடுக்கிறேன். மகஜித் அதாவது மகஜித் முகமது அவர்களுடைய மகள் அவர் உலகத்தில் ஒரு நாட்டினை அபிவிருத்தி அடைந்து வரும் ஒரு நாட்டினை மிக குறுகிய காலத்துக்குள் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற முடியுமாறு அவ்வாறு முடியும் என்பதை எடுத்துக்காட்டிய 2 தலைவர்கள் தான் மலேசியா அபிவிருத்தி அடைந்த நாடாக நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுதுள்ள மாணவர்கள் அதே மாணவர்களுக்கு நாங்கள் பொருள் ஏற்படுத்துகின்ற பொழுது மலேசியா அபிவிருத்தி அடைந்த நாடு என்று 30 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் படிப்பிக்கிறோம். அதற்கு காரணம் மகன் அவர் இந்த போக்குவரத்து வலையமைப்பை விருத்தி செய்தனால் அபிவிருத்தி செய்தனால் தான் நாடு முன்னேறியது என்பது எல்லோருக்கும் தெரிந்த கதை. அவர் ஒரு கதை கூறினார். நியூயோர்க்கிலே போய் அபிவிருத்தி அடைந்து வரும் ஒரு நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு உள்ள ரகசியங்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் சொன்னார், ஒரு நாட்டின் போக்குவரத்து வலையமைப்பை விருத்தி செய்ய வேண்டும். அப்பொழுது 3 விடயங்கள் மறக்கப்பட வேண்டும். மனித உரிமை மறக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு சில விடயங்களுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும். 3வது பாதைக்காக அல்லது பெருங்களுக்காக ஹைவேக்காக விற்பனை செய்யப்படுகின்ற அல்லது எடுக்கப்படுகின்ற காடுகளுக்கு நட்டங்கள் வழங்கக்கூடாது. இவை 3ஐயும் செய்தால்தான் அந்த நாடு முன்னேறும் என்று அவர் கூறினார். ஏனென்றால் அவர் சொன்னார், இல்லாவிட்டால் மனித உரிமையாளர்கள் மனித உரிமை வழக்கில் தொடர்பாக இவருடைய காணியை குறித்து வைத்திருக்கிறார்கள். பத்திரிகைகளில் எழுத தொடர்பாக இவர்களுடைய வேலைகளின் காணியை சுவீகரிக்கப்பட்ட நஷ்டம் இல்லாமல் இப்படி எல்லாம் நடக்கும். ஆனால் என்னுடைய மகள் ஒரு விஷயத்தை ஒரு முறை வழங்கினார். என்னிடம் கூறினார், பாப்பா என்னுடைய கேம்பஸில் படிக்கிற ஒரு பிள்ளைகள் காணியை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது 10 பேஜஸ் காணியில் 5 பேஜஸ் எடுத்துக்கிறீங்க ஹைவேயில், நீங்கள் அது பிள்ளைகளுக்கு எந்த விதமான நட்டுகளுக்கு கொடுக்காது. இந்த பிள்ளைங்க அழுகுறா நீண்ட காலமாக 10 பேஜஸ் தான் பார்த்துருக்குறாங்க, 5 பேஜஸில் வாழ வேண்டியிருக்கிறது. தாத்தா பாப்பா அவங்களுக்கு முடியாத ஒரு 5 பேஜஸ் நட்டுகளுக்கு கொடுக்குமார். அப்படி சொன்னார், மகளே இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இந்த ப்ரொஜெக்ட் முடிந்ததுக்கு பிறகு நீ என்னப்பா கட்டாயம் ஞாபகப்பட்டு நான் அவங்க வளர்ந்தேன் என்று சொல்கிறோம். அதற்கு ப்ரொஜெக்ட் எல்லாம் முடிந்து விட்டதாம், ஹைவே வந்துவிட்டது, அந்த இடம் எல்லாம் புகழ் பெற்று விட்டன, விலைகள் எல்லாம் 1 மடங்குகளில் 2 மடங்குகளில் 10 மடங்கு அதிகரித்தன. இப்பொழுது அவர் சொன்னார், மகளே உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு 5 பேஜஸ் காலி இருக்குது, அந்த பேஜஸ் விஷயத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன். அப்போ நான் அதனுடைய பொறுப்பதி அவங்களுக்கு வழங்க போகிறேன். ஆனால் இது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த 5 பேஜஸையும் எடுத்து அவங்களுக்கு நான் 10 பேஜஸ் வேறோட இடத்துல வேண்டி கொடுக்க போகிறேன். நான் இந்த தொகையை வைத்திருக்கிறேன், நீ வரணும். பிள்ளை கேட்டது பண்ணி சொல்லியிருக்கா, இல்லை வேணாம், இப்போ இருக்கிற 5 பேஜஸ் அப்போ இருக்கிற 10 பேஜஸை விட இன்னும் ஒரு 4 மடங்கு கூட சொல்லி, எனவே எனக்கு ஒரு பாப்பாடு சொல்லுங்க, அந்த 5 பேஜஸ்க்கு எனக்கு ஒரு தேவையில்லை, நாங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு போகிறோம். அந்த அளவுக்கு இந்த ஒரு முன்னேற்றம் அடைகிறது. எனவே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அடையும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசி நேரத்திலாவது கடைசி பக்கங்களிலாவது இந்த விடயத்தை உச்சரித்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதை என்னுடைய கருத்து. அடுத்ததாக முக்கியமாக அந்த அனசாப்சர் அவர்கள் சொல்லுகின்ற முக்கியமான விடயங்களை ஊடகங்கள் வாசிப்பார்கள். சார் சொல்றார், கல்லெறிய என்பது எவ்வாறு வந்ததை பற்றி அவர்கள் இரண்டாவது ராஜசிகள் வந்து இந்த பகுதியில் ஏற்கனவே காடுகளாக இருந்த பகுதி வந்து பார்க்கப்பொழுது ஏற்கனவே அவர் கண்டது போல இல்லாமல் காடுகள் வெளுத்து இருந்ததை பார்க்கப்பொழுது கலா என்ற காடு வெளுத்து விட்டிருக்கிறது என்ற கருத்தை அவர் வெளியிட்டதாகவும் அந்த இடத்திலிருந்து தான் என்ற கல் எரிய வந்ததாகவும் ஒரு வரலாற்று கொடுக்கிறது. இப்படி பல்வேறு வரலாற்று துணுக்குகள் ஒவ்வொரு ஊருக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கல்லெறி என்பதை பெரும்பாலானவர்கள் ஆரம்பத்தில் அதனை கல்லெறிய என்று உணர்ச்சி
புணர்ச்சி செய்து எழுதியதாகவும் பிற்காலத்தில் அது கல் எரிய இரண்டாக 2 சொற்களாக பிரிக்கப்பட்டு ஒரு இடையில ஒரு ஹைபன் போடப்பட்டு எழுதப்படுகின்ற முறை வந்ததாகவும் அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் கண்டுபிடிப்பு அதாவது அப்போதைய கலிகார் மகாவித்தியாலயத்தின் முதலாவது அலுவலர் நினைக்கிறேன் பள்ளி மொழானவர்களோடு அவர்களோடு உரையாடிய பொழுது இதனை தமிழில் எவ்வாறு எழுதுவது, ஏனென்றால் நகரம் நகரம் என்ற சிங்களத்தில் 2 நகரங்கள் இருந்தாலும் 2 ஒரே உச்சத்தில் தான் இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழிக்கு அழகு நகரங்கள் 3 இருக்கின்றன. உண்மையிலே தமிழ் மொழி அழகு தமிழ் என்று சொல்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாக நகரம் இருக்கிறது. ஆனால் இதற்கு நகரம் என்று அழைக்கப்படுகின்ற கொம்பளவு நானா என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டு எளிய என்று எழுதப்பட்டதாகவும் அப்பொழுது பள்ளியில் மோதானா என்ற அந்த அதிபரோடு உரையாடிய பொழுது இதனுடைய அர்த்தம் தமிழுக்கு தமிழ் பயன்படுத்துகின்ற பொழுது சில அர்த்தங்களை சில கூடாத அர்த்தங்களை தருகின்றன. கல் என்பது மதுவை குறிக்கிறது. எனவே கல் என்ற மதுவன் என்ற சொல்லிலிருந்து எமது ஊரின் பெயர் தொடங்குவது அவ்வளவு நல்லதல்ல. கல் என்பது படி படி கற்றறி என்பதை குறிக்கிறது. எனவே கல் என்று நாங்கள் எழுதுவோம், இதுவே இந்த ஊருக்கு சிறந்தது, ஊரின் பெயரை நாங்கள் அவ்வாறு மாற்றி அமைப்போம் என்று அவர் கூறியதாகவும் அன்றிலிருந்து இவர் கல் எளிய என்ற சொல்லைத்தான் கல் எளிய என்று பயன்படுத்தியதாகவும் அது கல் எளிய என்று பயன்படுத்தியதாக இல்லை என்றும் புத்தகத்தில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அச்சுப்பிழையாக கல் எளிய என்று வந்தால் மற்ற அனைத்து இடங்களில் கல் எளிய என்று வந்திருப்பதை நான் அவதானித்தேன். அந்த வகையிலே உண்மையிலேயே ஊருக்கு ஒரு பெயர் கூட அதன் துறைகளை கூறக்கூடியதாக யாராவது ஒரு பெருமையாகவோ அல்லது நகைப்புகளாகவோ ஊரின் பெயரை சொல்லக்கூடாது என்பதற்காக என்பதை கூட கட்டாயம் விடுபடாத எழுத்தாக வைத்துக் கொள்ள வேண்டும். சில கலை இல்லாமல் பிடிப்பார், அது பிழை என்றால் அது இன்னொரு அர்த்தத்தை தான் கல் எளிய வேறொரு அர்த்தத்தை தான். எனவே கல் எளிய என்பது கட்டாயம். திகாரிய பிரச்சனை இல்லை. திகாரிய என்பது திகாரி என்று வந்ததாக சொல்வார்கள். 30 சரி என்று யாரோ ஒருவர் கேட்டது பிசினஸ் பிரதேசம் எப்போ போனாங்க யாரோ கேட்டதுல திகாரி 30 சரி அவர்கள் திகாரி என்று அந்த வரலாறு அங்க திகாரிய என்ற சகோதர மொழியிலும் திகாரி என்று தமிழிலும் அழைக்கிறது பரவாயில்லை. ஆனால் காகோவிட்டாவில் எங்கள் உள்ள அது காகோவிட்ட அது ரெண்டும் ஓவிட்டதான் ஓவிட்டே என்று சொல்வது இல்லை. ஆனால் கல் எளிய என்பது கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ் பண்டிதர்கள் அதற்கு ஒரு எளியை போட்டு விடுவார்கள், குறிப்பிப்பதற்காக எளியை போட்டு வாசிப்பார்கள். எனவே அதையும் அவர் பல எல்லா இடங்களிலும் அதனை வலியுறுத்தி கூறுவதை நாங்கள் காணப்படுகிறது. ஷேக் புகாரி அவர்கள் அறிமுக உரை நிகழ்த்தியது போல இதிலும் ஒரு அணிந்துரை வழங்கியிருக்கிறார். அழகான முறையிலே வரலாற்று குறிப்புகளோடு தன்னுடைய பேச்சினை ஆரம்பித்து அவர் முடிந்தார். அவருடைய அணிந்துரையிலும் அது இருக்கிறது. வாழ்முறை ஒன்றை பாடசாலையின் அதிபராக இருந்த புர்கான் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அவரை பற்றி அவர் பாடசாலையின் வரலாற்றை தொகுக்க சென்ற பொழுது எழுத்தாளருக்கு எந்த அளவுக்கு உதவினார் என்பதை பற்றி அவர் கூறியிருக்கிறார். அடுத்ததாக இவருடைய பொருளடக்கத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பொருளடக்கம் ஒரு சிறந்த பொருளடக்கமாக மாறியிருக்கிறது. அதாவது ஒரு ஊரிலே இருக்கின்ற முக்கியமான விடயங்கள், இங்கே ஊரின் பெயர் வந்த வரலாறு, வரலாற்றிலே நடைபெற்ற பண்பாட்டு வாழ்வியல் பண்பாடு என்பதிலே அவர் இந்த ஊரில் மாத்திரம் இருந்த பழக்கம் அல்ல, எல்லா முஸ்லிம் ஊர்களும் அக்காலத்தில் இருந்த பல பழக்கங்களை பற்றி அதாவது மையத்துக்கள் எழுதப்படுகின்ற முறை, மையத்து புலப்பல் சத்தம் செய்யப்படுகின்ற முறை, சத்னாக்களின் முறை, அடுத்ததாக பாக்கரை பாத்திகா, இப்படியான அந்த காலத்திலே வேல்கட்டி கட்டுவது, அந்த வேல்கட்டியை பற்றி உண்மையில் நான் பார்க்கும்போது எனக்கே நான் பார்க்கின்றது. நாங்கள் எங்கள் உமாவோட தலைப்பாத்தியா சேர்ந்து பார்ப்போம், போதை சேர்க்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் வெளியிலே இருந்த அந்த மேல்கட்டியில் அவர்களே ஒரு குட்டை தவறு நான் பார்த்தேன். அந்த மேல்கட்டியிலே பரிசு பொருட்களை தொங்க விடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட கட்ட
நாங்கள் பிள்ளைகள் வெளியில் இருப்பது எதற்காக என்றால் அந்த பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்வதற்காகவும் ஆகும். இப்படி இருந்த இந்த விடயங்கள் இருக்க வேண்டுமா? சமூகத்தில் இல்லாமலாக்கப்பட வேண்டுமா? என்ன செய்யப்பட வேண்டும்? மறக்கப்பட வேண்டுமா? மன்னிக்கப்பட வேண்டுமா என்றெல்லாம் சர்ச்சைகள் இருந்தது என்பதனை இவர் காட்டியிருக்கிறார். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. இருந்ததை மறக்கக்கூடாது. இருந்திருக்கிறது, இல்லாமல் இருக்கவில்லை. இது கதைக்கு மட்டுமல்ல, இதனுடைய இந்த வாழ்வியல் பண்பாடு என்ற அத்தியாயம் எல்லா முஸ்லிம்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. நாங்களும் அதே வாழ்வியலையும் அதே பண்பாட்டியலையும் அக்காலத்திலே கண்டோம். இப்பொழுது அது இல்லாமல் மறைந்திருக்கிறது வேறு விடயம். ஆனால் அந்த காலத்திலே அவை இருந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு ஊரிலும் ஒரு முக்கியமான விடயங்களாக இருந்தன. 27ஆம் நாள் நோன்பின் பொழுது எனக்கு தெரியும் 27 கீரைகளை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். எதற்காக சேர்த்தோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் 27 வகையான கீரைகளை உணவுடன் கொண்டு வந்து கொடுத்து அதனை சுண்டல் செய்து சாப்பிட்ட பழக்கவைகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு விடயங்கள் இருந்தன. இதற்கு அர்த்தம் என்ன? இதற்கு சரியா பிழையா சிறுகா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் நான் இந்த இடத்திலே உரையாட வரவில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், இவை இருந்தன என்பதை நாங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் இப்பழக்கங்கள் காணப்பட்டன என்பதை மறக்கக்கூடாது. ஏனென்றால் வரலாறு என்பதை மறக்கக்கூடாது. இன்று நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த முக்கியமான கலிமாக்களின் கொலைகளை பற்றி பார்த்தோம். அது நடக்க வேண்டியதா? நடக்கக்கூடாது. ஆனால் நடந்திருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல நடக்கக்கூடாதாக இருந்தால் நடந்திருக்கிறது. எனவே நாங்கள் அதை படிக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் முக்கியமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு இந்த புத்தகத்தை உண்மையில் இந்த ஊரை சேர்ந்த ஒவ்வொரு வீட்டிலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நான் இதில் இருக்கின்ற பல ஆயிரத்துக்கு அன்பிந்த தொகையினர் கொண்ட ஒரு பெயர் பட்டியல், பரம்பரை பட்டியல் இருக்கிறது. அதனை புரிந்து கொண்டு தங்களது குடும்பத்தை அடையாளம் கண்டு, அந்த குடும்ப பரம்பரை அடையாளம் கண்டு, குடும்ப விருட்சங்கள் அழைக்கப்படுகின்ற ஃபேமிலி ட்ரீகள் உருவாக்கப்பட வேண்டும். அவற்றை ஒவ்வொரு குடும்பத்திலுமே உருவாக்கி அவர்கள் தங்கள் குடும்பங்கள் அடுத்த குடும்பங்களோடு எவ்வாறு தொடர்புகளை பேணினார்கள், அந்த சங்கிலி தொடர் எவ்வாறு இருக்கிறது என்பதை இனங்காட்டுவதற்கு இது ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கிறது. அடுத்ததாக இவருடைய நூலிலே நான் காட்ட இன்னொரு சிறப்பு என்னவென்றால், பாடசாலை, பள்ளி, அரபு கலாசாலை, பெண்களின் அரபு கலாசாலை, இந்த 3 முக்கியமானவையும் தான் அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை கல்லறி வரலாற்றை கூறுகிறது. நீண்ட காலமாக ஒரே சும்மா பள்ளி இருந்து வந்த ஒரு ஊரை வகையில் நாங்கள் கல்லறியை மதிக்கிறோம். அடுத்ததாக கல்லறை அனிதார் மகாவித்யாலயம் நாங்கள் 1970களில் 75களில் 1976 நாம் 75ஆம் ஆண்டு ஓலையில் எடுத்துக் கொண்டிருந்த பொழுது வரைய குடும்பத்தில் தந்தையும் இல்லாத ஆண் சகோதரரும் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவன் விதவையான 7-8 பிள்ளைகளோடு விதவையான தொழில் செய்யாத ஒரு தாய் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரர்களின் அரவணைப்பில் பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருப்பது ஒரு விதவை பெண் மகனாக பிறந்தவன் 9வது பிள்ளை 1வது ஆண். அந்த வகையில் எனக்கு பெரிய பொருள் பிறந்த பொழுது நான் படிக்கின்ற பொழுது அடுத்த கட்டம் எது என்பதை யோசிப்பது ஓலை நடந்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய பாடசாலையிலே இருந்த எனக்கு கூறிவிட்டார். இருக்கவில்லை. அப்பொழுதெல்லாம் எங்களுடைய சேர்ந்த பிள்ளைகள் என்னுடைய ஒரு மைந்தர் கூட கல்லறியாவது அட்வான்ஸ் லெவல் 75ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டுகளில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வந்தது. அவர்கள் அதனை வழிநடத்திக் கொண்டிருந்தார். ஒரு பாடம், முக்கியமான ஒரு பாடத்தை அவர் கற்பித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது தியானின் ஒரு பல்கலைக்கழகம் சென்று அது ஒரு பெரிய ஒரு புகழாக இருந்தது. எனவே அதிகாரிக்கு சென்றதுதான் எங்களுடைய அடுத்த நோக்கம் என்று ஊரிலே படிக்கின்றவர்கள் கோயில் படிக்கின்றவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது காலம். அதிகாரிக்கு எப்பொழுது சென்றது எனக்கு பிரச்சனை. கல்லறைக்கு போவதற்கு நிகழ்வுக்கு வந்து பிறகு கல்லறைக்கு வந்து படிப்பதற்கு ஒவ்வொரு நாள் பஸ் செலவை யார் தரப்போகிறார்கள்
என்பதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஓஎல்ஐ எழுதி ரிசல்ட் வரும் பொழுதெல்லாம் அந்த சிந்தனையில் இருந்த பொழுதுதான் எனக்கு நலிக்கு ஜாமியாவுக்கு வழிகாட்டிய சகோதரர் அவர்கள் அந்த வழியை சொல்லி தந்தார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டாம், உயர்கல்வியை ஜாமியா நதிமியாவை உள்ள போன்றவர்களை கற்கலாம், எனவே இதனை நிரப்பிக் கொடுங்கள் என்று அவருக்கு பணிபுரிந்து கொண்டிருந்தார் என்பது ஒரு சகோதரர். இன்று நான் அவரை மறக்க முடியாமல் இருக்கிறது. நான் இன்று உங்களுக்கு முன்னால் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அந்த ஜாமியா நதிமியாவை நான் பெற்ற அறிவு. அதனால்தான் அங்கு போவதற்காவிட்டால் நானும் காலனியை நாடி அதிகாரை நாடி வந்திருக்க வேண்டி இருக்கும். அந்த ஒரு நிலைமை அந்த காலத்திலிருந்து அதிகாரம் இருந்தது. உண்மையில் அது மறக்கப்பட முடியாத ஒன்று. ஆனால் நான் இந்த இடத்தில் அதிகாரம் வரலாற்று அந்த 70-75 கால வரலாறு சரியாக எழுதப்படவில்லையோ அல்லது தகவல்கள் கிடைக்கவில்லையோ தெரியாது. அக்காலத்திலே கூடுதலானவர்கள் பல்கலைக்கழகம் சென்ற அனுபவம் எனக்கு இருந்ததை நான் பார்க்கிறேன். அதே போல மஸ்ஜித்களின் வரலாறு மிக அழகாக காட்டப்பட்டது. ஒரு ஜும்மா மஸ்ஜிதாக இருந்து அதில் பல கப்பியாக்களை நிறுவப்பட்டது. ஒவ்வொரு பரோபகாரம் அதற்காக எந்த தூரம் இன ஐக்கியத்தோடு சில பாடசாலைகளுக்கும் காணிகள் சகோதர மொழியை பேசுகிறவர்களினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இவர்கள் ஒன்றாக உரையாடி இந்த ஊர்களை பெற்றுக் கொண்டதை காண முடிகிறது. அந்த வகையிலே பல ஊர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஆச்சரியம் சாமதியாக பக்கத்து அடுத்தது இந்த பக்கம் இந்த பகுதிகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு வெள்ளவிழான கிராமதார் வெள்ளவிழான என்ற அந்த வெள்ளவிழ உள்ள என்று அழைக்கப்படுகின்ற அந்த மணல் புல சாந்தி என்று அழைக்கப்பட்ட பெயரோடு இன்றும் உங்களது கிராம அலுவலர் பிரிவு பிரிக்கிறது. அது மறக்கப்பட முடியாத ஒன்று. அதனை நீங்கள் மறக்க கூடாது. நான் அந்த பொழுது கல்லறி என்ற கிராம அலுவலர் பிரிவு இல்லையா என்று மீரிகம என்னுடைய அந்த சப்ஜெக்ட் அந்த மீரிகம பிரதேச செயலர் தொகுதியை பிரதித்துவப்படுத்துகிற பிள்ளைகள் கேட்டால் என்ன உங்களுக்கு மிரிகம அந்த பிரதேசத்தை கல்லறிக்கு ராமதார் வசம் அப்பொழுது இல்லை நல்லவிடம் உள்ள என்று நான் இருக்கிறார்கள். அதுதான் கல்லறியை குறிக்கிறது. அது பழைய பெயர். அதற்கு பிறகுதான் நாம் கேள்வி நீண்ட காலத்துக்கு பிறகு நான் 2010ஆம் ஆண்டு கபாலுக்கு கொண்டதற்கு பிறகு மீண்டும் நல்லவிடம் உள்ளே நான் வாசித்து இந்த புத்தகத்திலே வாசித்த பொழுது எனக்கு மீண்டும் பழைய நிலைக்கு நான் திரும்பி சென்றேன். உடல்நிலையை பார்க்கும் பொழுது நான் உயரம் போய்விட்டேன் என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அந்த வகையிலே இவர் உங்களது ஊரை பல அண்மித்த ஊர்களோடு இணைத்து அதன் வரலாறுகளோடு சொல்லியிருக்கிறார். முதலில் அரசினர் பாடசாலையாக வளர்ந்து அதற்கு பிறகு மகா வித்தியாலயமாக தரமுயர்த்தப்பட்டு 1938 அரசினர் பாடசாலையாக அதற்கு பிறகு 1961 மகா வித்தியாலயமாகவும் 1968 அதிகாராகவும் உயர்த்தப்பட்ட இந்த வரலாறு மிக அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அரபு கல்லூரி உதயம் 1959 உருவாகுது. அதனால் உருவான பெண்களின் வரலாறை சாதனைகளை விவரித்திருக்கிறார். தன்னுடைய முகவுரையிலேயே அவர் கூறியிருக்கிறார், எவ்வொரு ஆணுக்கும் வெட்டிக்கும் பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்ற வகையில் என்னுடைய இந்த புத்தகத்தின் உருவாக்கத்திற்கு எனது துணைவி பங்களிப்பு போல இவர் இந்த அரபு கல்லூரியினால் ஊரிலே வளர்ந்த அல்லது வளர்த்தெடுக்கப்பட்ட பல ஆளுமைகளை பற்றி விளக்கியிருக்கிறார். அந்த ஆளுமைகளின் விளக்கம் மிக சிறப்பாக இருக்கிறது. நான் கடைசியாக வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளிவெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், ஹீட்டர் ஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இல்லத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 109 கண்டி வீதி திஹாரிய கலகெடியேன. தொடர்புகளுக்கு 0332297235.
வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னோரன்ன இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளிவெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், ஹீட்டர் ஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இல்லத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 109 கேண்டி வீதி, திஹாரிய, கலகெடியேன. தொடர்புகளுக்கு 033. பலருக்கு தெரிய வேண்டும். உங்களது ஊரிலே முதலாக உருவாக்கியவர்கள் பற்றி இவர் ஒரு சாதனை பட்டியலை வைத்திருக்கிறார். அவர்கள் முக்கியமாக பெண்களை பற்றி ஒன்று கூற வேண்டும். நாங்கள் செய்கிறோம் ஒருவனை அவர் ஆணின் வெற்றிக்கு பின்னால் மட்டுமல்ல, இப்பொழுது பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு சமூகத்தின் வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பாடசாலையின் வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு இனத்தின் வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சமயத்தின் வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்க வேண்டியிருக்கிறது. பெண்கள் இல்லாவிட்டால் பல்கலைக்கழகங்கள் நொழிக்காது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தின் பேராசிரியை கூறினார், நான் ஒரு வாலிபா மகாவித்தியாலயத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட மாணவர்களாக வைத்திருக்கின்றேன். நாங்கள் போய் பாருங்கள். 2 வாரங்களுக்கு முன்பு உலகில் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவுக்கு போய் வந்தவர்கள் இருக்கக்கூடும். நாம் என்ன கண்டீர்கள்? ஒருவரே ஒரு வாலிபா மகாவித்தியாலயத்தில் பட்டமளிப்பு விழாவா என்று பெண் பிள்ளைகள் தான் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஆண் பிள்ளைகளின் படிப்பிலே காட்டிருக்கிற ஆர்வ குறைபாட்டினால் அவர்கள் வெளி விடயங்களில் கூடுதலான ஆர்வத்தை காட்டிக்கொண்டு பாடசாலை படிப்பிலே அல்ல உயர் படிப்பிலே ஆர்வம் காட்டாமையினால் வந்த விளைவு இது எமது சமூகத்திற்கு மட்டுமல்ல, ஏனைய சமூகங்களில் வருகிறது. இலங்கை நிர்வாக பரீட்சைக்கு கடைசியாக தெரிவு செய்யப்பட்டார்கள். ஒரு முறை 209 பேர், அதில் 169 பேர் பெண்களாக இருக்கிறதை பார்க்கும்போது நாங்களே குறித்து போனோம். இந்த அளவுக்கு பெண்கள் சாதனையாளர்கள் சாதனைக்கு மேல் சாதனை படைத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த சாதனை படைப்பு பற்றி இதிலே தெளிவாக எடுத்து கூறப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். அந்த வகையிலே இவர் சில கடைசியாக மகளிர் அரபு கல்லூரிக்கு பிறகு தலைப்புகள் கூட ஒரு நாவலுக்கு போடப்படுகின்ற தலைப்புகளை அவர் இந்த புத்தகத்திலே போட்டுக் கொண்டிருந்தார். இதுவரையும் அவர் அரபு சொற்களோடு கூடிய பாடசாலைகளின் பெயர்கள், மதரசாக்களின் பெயர்களோடு வந்தவர். அதற்கு பிறகு அவருக்கு தமிழ் இலக்கியத்தின் மீது உள்ள ஆர்வத்தை காட்டும் விதத்திலே தலைப்புகள் அவர் ஜெனரேட்டர் கொடுக்கப்பட்ட பொழுது ஒளி துறந்தது. ஏனென்றால் அப்பொழுது ஊரிலே இருக்கவில்லை. முதலாக ஜெனரேட்டர் கிடைத்த பொழுது கல்லறிய அரபி கல்லூரிக்கு அவர் ஒளி துறந்தது என்று போட்டார். முதலாக கல்லறையிலிருந்து தகசீல் அந்த பட்டமளிப்பு விழா நடாத்தப்பட்டு வெளியேறிய 6 மாணவிகளுக்காக அவர் முதல் விளைச்சல் என்று போட்டார். இவ்வாறு அதாவது ஒரு அனாதை இல்லம் கூட அதன் ஒரு பகுதியாக திறக்கப்பட்ட வரலாற்றை இவ்வளவு விடயங்களை அவர் சொல்லிவிட்டதோடு நிற்காமல் பல்வேறு அபிவிருத்தி சங்கங்கள் பற்றி முக்கியமாக எனக்கு தெரியும் உங்கள் ஊரை வளர்ந்த பலரை பற்றி அதை மாதிரி அவர்கள் இந்த இடத்திலேயே இருக்கிறார்கள். அதே போல அபுல்ஹாசன் பாஜாரை பற்றி சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக மூசின் மரிகாரை அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பாபாவை பற்றி அவர் மரியாதை சொல்லாவிட்டால் யூசுப் ஆலி என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஊரில் உள்ளவர்கள் பிரபல்ய ஆலி அவருக்கு விடுபட்டு போன ஒன்றை நான் சொல்ல இருந்த ஒன்றுதான், அதாவது இங்கு உருவாக்கிய இஸ்லாமிய அறிஞர்கள், அதாவது மௌலைமார்கள், இவர்களை பட்டியலை வேறுபடுத்தி காட்டியிருந்தார் சிறப்பாக. ஆனால் சில வேளைகள் அவர் நினைத்திருக்கக்கூடும். என்னுடைய பாபாவை என்னுடைய சகோதரர் ஜாபமொழியை நினைத்துக் கொண்டு எமது குடும்பத்தின் வேறுபாடுகளை விட்டு வேறு விடயங்களை ஆராய்வோம் என்று சொன்னார். செய்தார் என்றால் ஒரு பட்டியலை நீங்கள் தயாரித்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மருத்துவ நிலையங்கள், அதாவது டாக்டர் மவுஜூத் முன்னாடியில் இருக்கின்ற டாக்டர் மவுஜூத் முதலாவது வைத்திய நிலையத்தை இங்கு ஆரம்பித்தார் என்ற செய்தியை நான் இங்கு தான் பார்த்தேன். நான் கூட அவர்கள் மறந்திருக்கிறேன். முன்னாடி இப்பொழுது அவர்கள் முக்கியமாக ஐக்கிய முஸ்லிம் சங்கம் எனக்கு ஞாபகம் 1970களில் ஐக்கிய முஸ்லிம் சங்கம் பொறுமனை கல்லையோடு மட்டும் சொல்லுவது அது தகவல்டா திகாரிய உடுமலை பகுதியில் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது.
ஒரு வாரத்துக்கு ஒன்றுடைய நினைக்கிறேன் காட்டோடு பாதுகாப்பு செய்யும் ஆகியவற்றிலே காட்டோடு ஐக்கிய அன்றைய தினத்திலே அவர்கள் முஸ்லிம் மார்க்கார் அவர்கள் வருவார்கள். நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஐக்கிய முஸ்லிம் சங்கம் இருக்கிறது விளையாடாமல் இருப்போம் என்று நாங்கள் போவோம். ஆனால் எங்களுக்கு ஞாபகம் புத்தகங்களோடு அவர் வருவது முஸ்லிம்கள் மத்தியிலே வட்டியில்லா கடனை ஏற்படுத்திய ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நோபல் பரிசு பெற்ற யூனிஸ் அழைக்கப்படுகின்ற பங்களாதேஷிலே கிராமிய இந்த முக்கடன் முறையை அறிமுகப்படுத்தியவர் உலக புகழ்பெற்றும் அளவுக்கு இது கிராமிய பேங்க் என்பது முழு பங்களாதேஷில் வரும் அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. அன்று அவருடைய ஐக்கிய முஸ்லிம் சங்கம் சரியாக வளர்க்கப்பட்டிருந்தால் இன்று நாம் ஏனைய வங்கிகளிடம் கையேற்ற வேண்டியில்லை. ஒரு அமானாவாக ஐக்கிய முஸ்லிம் சங்கம் மாறி அந்த அளவுக்கு அவர்கள் வட்டியில்லா அந்த கடன் முறையை சிறந்த முறையிலே சென்றார்கள். அவரை பற்றி மிக அழகாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று முக்கியமாக உங்களது ஊரிலே வரலாற்று சாதனை படைத்தவர்களை பற்றி அவர் கூறியிருப்பதை நான் இறுதியாக கூறுவேன் என்று உங்களுக்கு சொன்னேன். இதிலே முதலாவது பாடசாலையில் முதல் நாள் மாணவன் எம்கே உவைஸ் என்பவர் முதலாவது சட்டத்தரணியாக ஐயர் ரஹ்மான் அவர்கள் சட்டத்தரணியாக உவைஸ் அவர்கள் வந்தாலும், அதே போல ரஹ்மான் அவர்கள் ஆசிரியராகவும், அதே போல புகாரி என்பவர் முதலாவது கிராம சேவையாளராகும். 1954ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு பொறுமை பரீட்சை முதல் சித்தியராக அசாப் தாகிர் அவர்கள் 1954 எஸ்எஸ்சி பரீட்சையில், அந்த காலத்தில் எஸ்எஸ்சி என்பது இப்பொழுதுள்ள ஜிசி போன்ற இருந்தது, முதலில் சித்தியராக ஹில்மி தாகிர் என்பவர், எம்கே அனஸ் ஆகிய 2 பேர். முதலாவது பெண் ஆசிரியையாக 1958 ருசைமா இப்ராஹிம் அவர்கள், முதலாவது மௌலவியாக தன்னுடைய சகோதரர் எம்ஐஎம் ஜாபிர் அவர்கள். இதெல்லாம் அதிகாரிகளிலிருந்து வெளியேறியவர்களை குறிக்கின்றார், படித்து வெளியேறினார். முதலாவது மௌலவியாக்களாக அப்துல் ஆரிஃபா சனூன், சித்தி சபா ரதீன் ஆகியோர். முதலாவது பட்டதாரியாகவும் கணக்காளராகவும் எம்சிஎம் அன்பர் அவர்கள். முதல் பெண் பட்டதாரியாக எம்ஆர்எஸ் ஜசீமா அவர்கள், ஜதீலா அவர்கள். முதல் தபால் அதிபராக எம் அசாப் தாகிர் அவர்கள். முதலாவது வங்கி முகாமையாளராக எம்எஸ்எம் ஷாஜஹான் ஹசன் அவர்கள். முதலாவது பேராசிரியராக லுக்மான் தாலிப் அவர்கள். முதலாவது வைத்தியராக நூர்ஜஹான் ரதீன் அவர்கள். முதலாவது நலீமியாக எம்எஸ்எம் புகாரி அவர்கள். முதலாவது வக்ஃப் சபை செயலாளராக தானு. முதலாவது எம்பிபிஎஸ் வைத்தியராக எம்டிஎம் தில்ஷான் அவர்கள். ஆரம்ப வகுப்பு முதல் இப்பாடசாலையில் கல்வி பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக்கிய முதல் பட்டதாரியாக எம்எஸ்எம் ஃபஸ்லி அவர்கள். முதலாவது கல்வி பணிப்பாளராக திருமதி ஹரூபா அசர் அவர்கள் வந்ததாக இந்த வரலாற்று ஒரு பட்டியலை அவர் சேர்ந்திருக்கிறார். இது இலகுவாக முடிந்த ஒரு காரியம் அல்ல. சிந்தித்து பாருங்கள். முதலில் ஒரு பணியை ஆற்றியவரை தேடி செல்வதற்கு எத்தனை ஆண்டுகள் 54 என்றால் 1954 என்றாலும் கூட இன்றைக்கு எடுத்து பார்த்தால் ஒரு 68 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்வுகளை இவர் எங்கு தேடியிருப்பார்? புகாரி அவர்கள் சொன்னார்கள், எந்த விதமான சிலாசனங்கள், எந்த விதமான எழுத்தாவணங்கள் இல்லாத நிலை ஒரு வரலாற்றை தேடிப்பிடிப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அந்த இமாலய சாதனையை ஜனாப் நசீர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும். அத்தோடு நான் சில விடயங்களை அடுத்த மதிப்பிலே ஏற்கனவே கூறிய சில விடயங்கள் மோடல்களின் பட்டியல் சேர்க்கப்பட வேண்டியது. அதே போல 1970களில் அதிகாரம் சிறப்பு பற்றி தேடி பார்த்து வரலாற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இன்னொன்றை விடுபட்டிருப்பதை நான் பார்த்தேன். சகோதர அமல்மொழியில் அல்லாமல் அண்மையில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்று சகோதர சிங்கள மொழியிலே கல்வி கற்று தேர்ந்த ஒரு பரம்பரை இருக்கிறது. எனக்கு தெரிந்த பலர் இருக்கிறார்கள். இலங்கையிலே புகழ்பெற்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய சேர்ந்தவர்கள் சிங்கள மொழியிலே மிக அழகான முறையில் உங்களது ஊரை மட்டுமல்ல உங்களது ஊருக்கே பெருமை தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு சகோதர மொழியில் கல்வி கற்று முன்னேறியவர்கள் பற்றி நீங்கள் ஆரம்பத்திலே, அதாவது சென்ட் மேரிஸிலே போய் படித்தவர்கள், அந்த
காலத்தில் ஆங்கிலத்திலே படித்தார்கள். அவர்களது வரலாறு போன்றீர்கள், வைத்தியர்களாக அந்த வரலாறு எல்லாம் போன்றீர்கள். அதோடு தற்பொழுது பெரும்பான்மை சிங்கள மொழியிலே சகோதர மொழியிலே கல்வி கற்று தேவையவர்கள் கட்டிய வரலாற்று தகவல்களை எடுத்துக் கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதே போல ஐக்கிய முஸ்லிம் சங்கம் ஒருமுறை கல்லூரிக்குள் மாறும் சுருங்கவில்லை. அதை பல ஊர்களில் விடைகளை பரப்பியிருந்தது. அதை பற்றி ஒரு ஆய்வினையை மேற்கொண்டு அதனை நீங்கள் அடுத்த ஊர்களில் எந்த தூரம் அது செல்வாக்கு பெற்றிருந்தது என்பதை போட வேண்டும். அதே போல் ஒரு முக்கியமான வரலாற்று பாரம்பரியம் இங்கே மறக்கடிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். தாய்மார்கள் அந்த காலத்திலே பிள்ளைகளை தாளாக்குவதிலே புகழ் பெற்றிருந்தார்கள். ஒவ்வொரு ஊரில் உள்ள தாய்மார்கள் கவிஞர்களாக இருந்தார்கள். அவர் ஒரு இடத்திலே குடியிருக்கிறார், அதாவது கத்தூரி வீடுகளிலே கத்தூரி ஓது முடித்ததற்கு பிறகு சாப்பாடு வைக்கும் வகையிலே அங்கே ஒரு கூறப்படுகின்ற பதம் படிக்கிறது அவர் பதம் படிப்பதற்கு கவிதைகளை பாடுவார்கள். அதே போன்று பெண்களின் தாளாட்டை, இந்த தாளாட்டை கட்டி தேடி பார்த்து சில தாய்மார்கள் எழுந்திருக்க போது காலவேக புலவரையும் தோற்கடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இருந்த இடத்திலிருந்து கவி பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனக்கு ஞாபகம் கூட எங்களது தாத்தாவின் பிள்ளைகளை வைத்து பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவ்வாறு ஒரு திறமை எங்களது தாய்மார்களுக்கு இருந்தது. அந்த தாளாட்டு பற்றியும் நீங்கள் கூறியிருக்கலாம். அடுத்ததாக இந்த ஊர் மக்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களது ஒவ்வொரு வீட்டிலும் வழங்க வேண்டியது. உங்களது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து வாசிக்கப்படக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற 125 மக்களாக உங்களது ஊர் பரம்பரையினருக்கு பேர்கள் அவர் மிக அழகான முறையிலே ஒரு கணக்கே ஒழுங்கான ஒரு பாணியிலே செய்திருக்கிறார். இதனை ஒரு ட்ரீ, ஃபேமிலி ட்ரீயாக அல்லது குடும்ப விருட்சங்களாக நீங்கள் இப்பொழுது புதிய புதிய கற்புகள் வந்திருக்கின்ற ஃபேமிலி ஏற்பாடு போனால் உங்களுக்கு கணனியிலே எடுக்கலாம். அவற்றிலே பேர் மட்டுமல்ல, உங்களது போட்டோவை கூட போட்டு உங்களது குடும்ப ஃபேமிலி ட்ரீயை உங்களுக்கு வடிவமைக்கலாம். அவ்வாறு வடிவமைக்க வேண்டும். இதற்கு இன்னொரு கூட்டம் போடப்பட வேண்டும். ஏனென்றால் உங்களது ஊரவர்களுக்கு மாத்திரம் இவர் என்னிடம் சொன்னார், சார் இதை எப்படி சொன்னாலும் இந்த பரம்பரையை வாசித்து அவர்களுக்கு கஷ்டம், நான் அவர்களுக்கு ஒரு விளக்கம் அளிக்க வேண்டி இருக்கிறது. எனவே அந்த விளக்கம் அளிப்பதை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும் என அப்பொழுதுதான் இது நிறைவு பெறும். எனவே இதுவரை நேரமும் எனக்கு செவிமடைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.